குறையும்ன்றது ரொம்ப அதிக அளவுல குறையறதுக்கு வாய்ப்பில்ல. குறையுன்றது ஒரு 5லேருந்து 10% குறைஞ்சா பெரிய விஷயம். தங்கத்துக்கு உண்டான இது விலை உயர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அது மாரி இனி இப்போ எப்படி இருக்கும் தங்கத்துடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னும் இந்த வருட கடைசிக்குள்ளேயே ஒரு சவரன் ஒண்ணு 80,000க்கு வந்துரும் அப்படின்றது ஒரு நிலைப்பாடு. அது அவ்வளோ நாள் கூட வெயிட் பண்ண தேவையில்ல. அதுக்கு முன்னாடியே வந்தாலும் ஆச்சரியப்படுது. அப்படி காயினா வாங்கி வச்சோம்னா, யூஸ் பண்ண முடியாது. எடுத்து உள்ள வச்சுக்கலாம். அடகு வைக்க முடியாது. ஆபரணமா இருந்தா மட்டும் தான் நம்ம போட முடியும். அடகு வைக்க முடியும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி காலத்தில. காயினா இருந்துச்சுன்னா அப்படி பண்ண முடியாது. பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்ல வாங்குறவங்க காயினா கூட வாங்கி வச்சுக்கலாம். 2020ல ஒரு கிராம் ஒண்ணு ரூ. 4,000 ரூ. 4,500 இருந்துச்சு. ரூ. 36,000 இன்னைக்கு 22 டபுள் ஆயிடுச்சு. கோல்ட் பிரைஸ் ஒரு 5% குறைஞ்சா நல்ல விஷயம். வெரி ஃப்ராங்கா சொல்லப்போனா, தங்கம் வாங்குனா தான் அன்னைக்கு வாங்குனா தான் விலை சேரும் அப்படின்றது ஒரு பழக்கம். நம்மள்ட்ட என்னைக்கு பணம் இருக்கோ அன்னைக்கு எல்லாமே அக்ஷய திருதியை தான். கோல்ட் ரேட் ரொம்ப அதிகமா போயிட்டுருக்கு. இதுதான் இப்போ ஒரு பெரிய ட்ரெண்டாவும் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா, இப்போ கொஞ்ச நாட்களா அந்த கோல்ட் ரேட் லாஸ்ட்டா ஏறுனது அப்படின்னு பார்க்கும்போது ரூ. 2,200 ஏறுனுச்சு. ஆனா, அதுவே இறங்கி அப்புறம் ஒரு 2 நாளா ஒரு கோல்ட் ரேட் அப்படின்றது அதே ஒரு இதுல கன்டினியூஸா ஒரே இதுல இருந்தது. இப்போ இன்னும் குறைஞ்சுகிட்டு இருக்கு. ஸோ இது இப்போ குறையறதுக்கு என்ன காரணம்? ஏன் குறைஞ்சுகிட்டு இருக்கு சார்? இந்த அளவுக்கு ஏறி இருக்கு. இது குறைஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்க நினைக்கிற அளவுக்கு பெருசா ஒண்ணும் குறையல. 1% 1.5% அந்த மாரி ரேட்டு தான் குறைஞ்சிருக்கு. உச்சபட்சமா ரூ. 74,000 ஒரு சவரன் வந்தது. ஒரே நாள் இருந்துட்டு அடுத்த நாளே ரிவர்ஸ் ஆயிட்டு ரூ. 72,000 வந்துருச்சு. ரூ. 72,040 இருந்த தங்கம் இப்போ ரூ. 71,520. ஒரு கிராம் ஒண்ணுக்கு ரூ. 65 கம்மியாயிருக்கு. ஒரு சவரன் ஒண்ணுக்கு ரூ. 520 குறைஞ்சிருக்கு. இது என்னன்னா, எதனால இந்த ஏற்றம், இறக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சர்வதேச அளவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறது. அப்புறம் அவங்க அமெரிக்க நாட்டினுடைய கரன்சி வலுவிழந்து காணப்படுறது. அமெரிக்காவுல ஏகப்பட்ட பாலிசி சேஞ்சஸ்லாம் வந்தனால, அதனால தங்கத்தினுடைய பக்கம் பார்வை திரும்பிட்டு, பெருமுதலீட்டாளர்கள் தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பங்குச் சந்தையில வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இதனால தான் இந்த கோல்டு ஏற்றம், இறக்கம். ஏற்றம்ன்றது ஒரு 90% ஏற்றம். இறக்கம்ன்றது ஒரு 10%. அதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாரி ரேஷியோல போய்க்கிட்டு இருக்கு. இது இன்னும் கூட ஒரு 2, 3 வார காலத்துக்கு இது தொடர்ந்து அப்படி தான் இருக்கு. குறைஞ்ச அளவுல இருக்குமா சார்? குறைஞ்சது ஏற்றம் இறக்கத்தோட இருக்கும். ஓகே, ஓகே சார். இப்போ இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு போருமே இன்னும் போர் பதற்ற நிலைலாம் இருக்கு. ஸோ இதனால இன்னும் அதிகரிக்குமா? இல்ல இப்போ 2 நாளா இந்த போருக்கான ஒரு வழி தான் போயிட்டு இருக்கு. ஆனாலும் குறைஞ்சுகிட்டு தான் இருக்கு. ஸோ இது எப்படி மாறும் சார்? இல்லங்க. எப்பயுமே ஒரு போர் மூண்டுருச்சு அப்படின்னு சொன்னா, அது கண்டிப்பா ரேட் விலை உயர ஆரம்பிச்சுரும். போர் ஒரு பதற்ற நிலை கூட ஏற்படக்கூடிய இந்தியா, பாகிஸ்தான் போர் பதற்றம்ன்றது இப்போ பெருசா ஒண்ணும் கிடையாது. அப்படி போர் மூணுமாயின் கண்டிப்பா தங்கத்தினுடைய விலை அதிகமாயிட்டு தான் இருக்கு. இப்போ இனி வரும் காலங்கள்ல இப்போ குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகுமா? ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க ஒரு 10% வரலும் குறையும். ஏற்கனவே இப்போ நெறைய பேர் 38% வரலும் குறையும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அப்புறம் இன்னும் நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ அதுதான் சார். குறையும்ன்றது ரொம்ப அதிக அளவுல குறையறதுக்கு வாய்ப்பில்ல. அதிகமாகுன்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. குறையுன்றது ஒரு 5லேருந்து 10% குறைஞ்சா பெரிய விஷயம். இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலைமையில. அதனால தங்கத்துக்கு உண்டான இது விலை உயர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஜான் வில்சன் சொல்லி அவரு சொல்லியிருந்தாரு. அவரு அமெரிக்காவுடைய பங்குச்சந்தை நிபுணர். கோல்ட் ரேட் ஒரு 38% குறையும் அப்படின்ட்டு. அது கிடையாது. அந்த அளவுக்கு வாய்ப்பே இல்ல. 38% அப்படின்னா ரூ. 8,000 நான் விக்கிறப்போ சொல்றேன். தங்கத்தோட விலை ரூ. 8,000 விக்கிறப்போ ரூ. 5,000 வரணும். அது வாய்ப்பில்ல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, திருப்பி விலை உயர ஆரம்பிச்சிடுச்சு. அது மாரி இனி இப்போ எப்படி இருக்கும் தங்கத்துடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னும் இந்த வருட கடைசிக்குள்ளேயே ஒரு சவரன் ஒண்ணு 80,000க்கு வந்துரும் அப்படின்றது ஒரு நிலைப்பாடு. அது அவ்வளோ நாள் கூட வெயிட் பண்ண தேவையில்ல. அதுக்கு முன்னாடியே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ இந்த மாதிரி விலை அதிகரிச்சுட்டே இருக்கிறது ஒரு மிடில் கிளாஸ் அவங்க கல்யாணம் இல்ல வேற ஏதாவது ஃபங்ஷன் அப்படின்னும்போது அவங்கள எந்த அளவுக்கு பாதிக்கும்? கண்டிப்பா இது எப்படி எந்த மாரின்னா, தங்கத்த இப்ப மக்கள் ஏதாவது ஒரு கல்யாணம் அப்படி வந்துச்சுன்னா, சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. சில பேர் 100க்கு ஒரு 25% 75% அந்த மாரி தான் சேர்த்து வச்சுருவாங்க. 25% ஆஃப் தி பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியில எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாரி நினைச்சு வர்றப்ப தான் அந்த ஏமாற்றம் காத்திருக்கும். விலை ஏறியிருக்கு அப்புட்ன்னா அவங்களுடைய
வாங்கும் திறன் குறைஞ்சிரும். ஒரு 11% 11 பவுன் வாங்கலாம்னு நினச்சி வர்ற இடத்துல 10 பவுன் தான் வாங்க முடியும். அந்த மாரி ஆயிடும். சரி இப்போ ஒரு கிராம் வந்து இப்போ 8,000 இருக்கு. 8,000 9,000 பக்கம் இருக்கு அப்டின்னும்போது, அந்த ரேட் வாங்கிட்டு சரி இப்ப கம்மியா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நான் வாங்க வரும்போது, அப்ப நான் கடையில வந்து நான் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அதுக்கு என்ன இந்த செய்கூலி சேதாரம் அப்டின்றதுல என்னென்ன விஷயம்லாம் வந்து இன்க்ளூட் ஆகும் சார்? இன்னைக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, ரூ. 9,000 கிராம் அப்படின்னு சொன்னா, அ மைண்டு சில பேர் என்ன நினைச்சுறாங்க, ரூ. 9,000 தானே கிராமு, ரூ. 72,000 ஒரு சவரனு அப்படின்னு நினச்சிடுறாங்க. அப்படி கிடையாது. இந்த ரூ. 72,000 சவரன் ப்ளஸ் அதில குறைஞ்சபட்சம் 10% சேதாரம். அப்ப அது ஒரு ரூ. 7,000 வந்துரும். 72 ஒரு 7 ரூ. 79,500 வந்துரும். அதில ஜிஎஸ்டி ஒரு 3%. அது ஒரு ரூ. 2,500 வந்துரும். அப்போ ரூ. 82,000 குறைஞ்சபட்சம் அப்படின்றப்போ, ஒரு சவரன் கூலி சேதாரம் கொடுத்து நீங்க வாங்கணும்னா ரூ. 82,000 ஆயிடும். விலை என்னமோ ரூ. 74,000. நீங்க வாங்குறது ரூ. 72,000 ப்ளஸ் சேதாரம், கூலி வர்றப்போ இந்த ரேட் வந்துரும். இது எதனால அப்படின்னு சொல்லி அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு உண்டான செலவு, ப்ளஸ் விற்பனை செய்யறதுக்கு லாபம். இது எல்லாமே உள்ளடக்கியது தான் கட்டமைப்பு எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இதனுடைய அமௌண்ட்டு. அதனால அத பொறுத்து கூட தான் வர செய்யும். இதுலேருந்து தப்பிக்கணும், இதுலேருந்து கொஞ்சம் குறையணும் அப்படின்னா, இந்த ஆபரண தங்கம் வாங்காம காயினா வாங்கி வைக்கலாம். அப்படி காயினா வாங்கி வச்சோம்னா, யூஸ் பண்ண முடியாது. எடுத்து உள்ள வச்சுக்கலாம். அடகு வைக்க முடியாது. ஆபரணமா இருந்தா மட்டும் தான் நம்ம போட முடியும். அடகு வைக்க முடியும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி காலத்தில. காயினா இருந்துச்சுன்னா அப்படி பண்ண முடியாது. பட் இன்வெஸ்ட்மென்ட் ஆங்கிள்ல வாங்குறவங்க காயினா கூட வாங்கி வச்சுக்கலாம். சரி இப்போ அந்த செய்கூலி சேதாரம் அப்படின்னு வருது இல்லையா? இப்ப நான் 1 பவுன் வாங்குறேன் அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ பெர்சன்ட் சேதாரம் செய்கூலி சேதாரம் போடுறீங்க? அதுல வந்து எதன் அடிப்படையில வந்து போடுறீங்க? இப்ப இவ்ளோ பெர்சன்ட் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அதுல வந்து அந்த 1 பவுனுக்கான சேதாரம், செய்கூலி அது எப்படி வந்து கால்குலேட் பண்றீங்க சார்? சேதாரத்த பொறுத்தவரைக்கும், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொன்னு மாறுபடும். ஓகே சார். இப்போ ஒரு ஷர்ட் தைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிரீமியம் டெய்லர்ட்ட போய் தச்சீங்கன்னா, ₹1000 வாங்குவாங்க. அதோட கொஞ்சம் சாதாரணமா இருந்த மிடிலா இருந்தோம்னா ஒரு 500 வாங்குவாங்க. இல்ல ரொம்ப எனக்கு வந்து நார்மல் பேசிக் போதும் அப்படின்னா, அவரு ஒரு 250 வாங்குவாரு. தைக்கக்கூடிய நேரம் என்னமோ ஒண்ணு தான். ஒரு அ ஸ்டிச்சிங்க்காக, ஷர்ட்டுக்காக தைக்கக்கூடிய நேரம் ஒண்ணு தான். ஆள் அது செய்யற வேலையும் ஒண்ணு தான். ஆனா, அந்த இடத்துக்கு இடம் மாறுபடும். அந்த அதனுடைய மேக்கிங். அது மாதிரி தான் தங்கமும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விஷயம் மாறுபடும். அந்த பொருள் வந்து ஏன்னா ஒரே மாரி கிடையாது. செயினுக்குன்றப்போ கொஞ்சம் மீடியம் வேஸ்டேஜ் வரும். ஆரம் நெக்லஸ் வரப்போ கொஞ்சம் அதிகமா வரும். வேலைப்பாடு ஜாஸ்தி வரும் இல்லையா? அது மாரி. அதனால இத வந்து ஃபிக்ஸட் பண்ண முடியாது. இந்த ரேட்டு தான் எப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அங்க ஒவ்வொரு கடை ஓனரும் அது விக்கிறது, அதுக்கான அவங்க போடுற அந்த செய்கூலி சேதாரம் ஆமா. அதாவது அவங்களுக்கு சிஓபி காஸ்ட் ஆஃப் பிரைஸ் என்ன வருது? அடக்க விலை பார்க்கணும். அப்புறம் அவங்களுடைய செலவீனம் எவ்வளோ வருது? அந்த செலவீனம்ன்றது வந்து கடை வாடகை இருக்கு. கடைக்கு உண்டான நிர்வாக செலவு இருக்கு. அப்புறம் அங்க பணிபுரியும் ஊழியர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு சம்பளம் தரணும். இது எல்லாம் உள்ளடக்கியது தான். அதில போட்டுட்டு அதுக்கு எவ்வளோ வருது? அதோட பெர்சன்டேஜ். அத போட்டு இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ நாள் ஆகுது? அதுக்கு இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு ஒரு மினிமம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? பேங்கிங் இன்ட்ரெஸ்ட் அது. இதெல்லாம் போக நம்மளுடைய லாபத்த வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அத வச்சு வேறுபடும். ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு செய்கூலி சேதாரம் அப்படிங்கும்போது நான் வந்து நகை செய்யறதுக்கான அந்த ஒரு இதுதான் அப்படின்னு நினைச்சேன். நான் இவ்ளோ விஷயங்கள் இன்க்ளூட் ஆகுதா சார்? ஆமாமா. ஏன்னா ஒருத்தர் வந்து நகைய செய்து குடுத்தா கூட, அத சந்தைப்படுத்துறதுன்றது முக்கியம் இல்லையா? அந்த பொருள வந்து அதில இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பொருள செய்யணுன்றப்போ, முன்கூட்டியே அந்த தங்கத்த வந்து கொள்முதல் பண்ணி, அட்வான்ஸா குடுத்துட்டோம். அந்த கோல்ட ஓகே. ஆசாரிட்ட குடுத்து, அவங்க செய்வாங்க. அவங்க செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1 வாரத்திலயோ, நமக்கு மெட்டல குடுத்து, 1 வாரம் கழிச்சு கூட குடுப்பாங்க, சில பொருட்கள்லாம். அட்வான்ஸ் குடுத்துருவோம். அந்த அட்வான்ஸ்க்குலாம் வட்டி என்ன ஆகுறது? அதெல்லாம் குடுத்துட்டு, அவங்க செய்து குடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு ஊதியம் குடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த ஊதியம், ப்ளஸ் நம்மளுடைய கட்டமைப்பு, இதெல்லாம் சேர்த்து வைக்கிறப்ப தான் அந்த பெர்சன்டேஜ் ஜாஸ்தி வைப்பாங்க. இப்போ ஒரு 9,000 வரலும் கோல்டு 1 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வந்து வாங்குறேன். ஸோ இந்த மாரி நீங்க முன்னாடியே சொன்னீங்க செய்கூலி சேதாரம் இருக்கு. இல்ல ஜிஎஸ்டி இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இதனால இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இதுல இதுல இல்லாம கொஞ்சம் கம்மியா வாங்கணும். இல்ல ம்
ஆபரணமா வாங்கும்போது இன்னும் அதிகரிக்குது அப்படிங்கும்போது, கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்க நோட் பண்ணி பண்ணீங்கன்னா, கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னா எந்த மாரி இருக்கும் சார்? இல்ல நீங்க ஒரு ஆபரணமா வாங்குறதா இருந்தா, ஆபரணத்தில நீங்க இத கேட்கலாம். கடைக்காரர்கள்ட்ட வந்து எப்படின்னா, "இது வந்து எனக்கு கம்மியான சேதாரமாகக்கூடிய பொருட்கள் என்ன? அத காட்சிப்படுத்துங்க. முதல்ல எனக்கு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அதில நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, அதில இருக்கிறதுலயே கம்மி. 8% 10% 12% சில இதெல்லாம் டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க போனோனமே அத பார்ப்பீங்க. அது மாரி வர்றப்போ ஒரு யூனிக்கா இருக்கணும், டிஃப்ரெண்ட்டா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு உண்டான சேதாரம் கொஞ்சம் அதிகமா தான் ஆகும். ம். அப்படி இல்ல, நமக்கு வந்து பொருள் எடுக்கணும், ஆபரணம் எடுக்கணும் அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து சொல்லலாம். என்னுடைய பட்ஜெட் இதுதான். வேஸ்டேஜில கம்மியான பிரைஸ்ல என்ன இருக்கோ, அத டிசைன்ஸ் காட்டுங்க. அப்படின்னா, அந்த மாரி பார்த்து அதில பெட்டர் எதுவோ அது மாரி தேர்ந்தெடுத்து வைக்கிறது தான் பெஸ்ட்டு. மத்தபடி கோல்டு ரேட்டு எல்லாமே காமன் எல்லா இடத்துலயுமே. ஜிஎஸ்டி எல்லா இடத்துலயுமே காமன். அந்த வேஸ்டேஜ் மட்டும் தான் அந்த பஃபர் வரும். ஒரு இடத்துல 8, 10% இன்னொன்னு 10, 12 அவ்வளோதான். பெருசா கூட வராது. பாதிக்கு பாதி வராது. இந்த மாரி ஒரு வித்தியாசங்கள் வரும். அதனால நீங்க அத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ கம்மியா இருக்கும்போதே வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, எந்த மாரி நகைகள் வந்து சூஸ் பண்ணலாம் சார்? இல்ல கல்லு வச்ச ஐட்டம் இல்லாம, எனாமல் கல்லு வச்சது, அந்த மாரி பொருட்கள் இல்லாமல், பிளைன் எல்லோ கோல்டு. நான் தான் எப்பயுமே சொல்லுவேன், நடுத்தர வர்க்க மக்கள பொறுத்தவரைக்கும், நீங்க முதல் முறையா கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா, மஞ்சள் கலர் எல்லோ கோல்டுன்னு சொல்லுவோம். அந்த எல்லோ கோல்ட நீங்க வாங்கி வச்சுக்கங்க. அ ஸ்டோன் வச்ச ஐட்டமு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நாளைக்கு நல்லது. நாளைக்கு அதில போறப்போ, அத வந்து அடகு வைக்கவோ, இல்ல அத மாத்தணும்னு சொல்லி போனாலோ, அதனுடைய இழப்பு ஜாஸ்தி இருக்கும். ஸ்டோன்லாம் வச்சாச்சுன்னா. அதனால பிளெயின் ஐட்டம் வாங்குறது ரொம்ப பெஸ்ட். இப்போ ஒரு கோல்ட் ரேட் வந்து இப்போ 9,000 பக்கமா இருக்கு. நாளைக்கு வந்து இன்கிரீஸ் ஆகுமா? இல்ல வந்து டிக்ரீஸ் ஆகுமா? அப்படின்றது தெரியாது. ஸோ உங்க சைட்ல இருந்து அந்த கோல்ட் அப்படின்றது வந்து எப்படி ஒர்க் ஆகுது சார்? கோல்டு பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இப்போ இருக்கிற ட்ரெண்டு இதுவரைக்கும் வந்த விஷயத்தை பார்த்தாலோட கடந்த ஒரு இப்ப அட்சய திருதியை கூட அட்சய திருதி வந்து கடந்த 5 வருஷமாவே பார்த்தீங்கன்னா, விலை ஏறிட்டு தான் இருந்தது. ஒரு 10% விலை உயர்ந்திருக்கு. 2023 வரைக்கும். 2024ல பார்த்தீங்கன்னா, ஒரு 40% விலை உயர்ந்திருக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா, ஒரு 30% விலை உயர்ந்திருக்கு. இந்த கடந்த 2 வருடங்களா மட்டுமே. இதில வச்சு கூட்டி கழிச்சு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, இனி வரும் காலங்கள்ல கூட இந்த மாரி பெர்சன்டேஜ் உயர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஓகே சார். இப்போ வந்து எல்லாருமே சொல்றது அதிகமா செய்கூலி சேதாரம்லாம் வச்சு விக்கிறாங்க கடையில அப்படின்றது. ஆனா உங்க சைட்லன்னு ஒண்ணு இருக்கும். ஏன்னா நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால நீங்க வந்து செய்கூலி சேதாரம் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி விப்பீங்க. ஸோ நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன சார்? இல்ல அது வந்து எப்பயுமே மக்களுக்கு வந்து ஒரே மாரி திங்கிங் தான் இருக்கும். என்னடா இது கம்மியா வாங்கணும். யாரா இருந்தாலும் சரி, நம்மளே போய் ஒரு பொருள வாங்குறோம்னா டிஸ்கவுண்ட்ல கம்மியா இருக்கணும்னு தான் நெனைப்போம். அது மாரி அவங்க மேல தப்பு கிடையாது. அப்படி நாம கம்மியா வாங்கணும்னு நெனைக்கிறப்போ, அதுக்கு தகுந்த மாரி டிசைன்ஸ் உள்ள பொருள வாங்கிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. மத்தபடி எங்க சைட்ல பார்த்தீங்கன்னா, நாங்க அத ஒவ்வொருத்தருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அ அதாவது ஏற்கனவே என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா கூட, அடுத்த முறை ஒரு கஸ்டமர் வரப்போ திருப்பி அவங்க கேட்பாங்க. என்னங்க அப்படின்னுவாங்க. அப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதனால இது இன்னும் டே டு டே லைஃப்ல எங்களுக்கு அது பழகி போயிடுச்சு. ஓகே சார். இந்த 18 கேரட், 22, 24 இது எல்லாமே அ இப்போ ஓரளவுக்கு ஓவராலா இன்கிரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இவ்ளோ இருந்தது. இவ்ளோ பெர்சன்டேஜ் வரலும் இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா, இப்போ ஒரு 5, 6 வருஷத்துல எவ்ளோ பெர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு சார்? கோல்ட பொறுத்தவரைக்கும். ஆமா. கோல்ட பொறுத்தவரைக்கும் 5, 6 வருஷத்துல நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, எப்படி வச்சாலும் ஒரு 5 வருஷம்னா 2025, 2020, 2020ல ஒரு கிராம் ஒண்ணு ரூ. 4000 ரூ. 4500 இருந்துச்சு. ரூ. 36,000 இன்னைக்கு 72 டபுள் ஆயிடுச்சு. இது ஒரு 10 வருஷம்னு பார்க்கும்போது இன்னும் கண்டிப்பா. நீங்க ஏன் அப்படின்னா, இதுக்கு 100 வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, தங்கத்தினுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா கூட, டே பை டே இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தங்கத்தினுடைய தேவைகளும் அதிகமாயிட்டு இருக்கு. பட் வரவு தங்கம் பூமியிலேருந்து கிடைக்கிறது கம்மியாயிட்டு இருக்கு. இத வச்சு பார்த்தா இன்னும் 10 வருஷம் இல்ல, 5 வருஷத்திலேயே இந்த அமௌண்ட் டபுள் ஆயிடும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஓகே. கோல்ட் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி கோல்டு வச்சிருக்காங்க. அத வந்து ஒரு அமௌண்ட்டுக்காக வந்து சேல் பண்ணணும். எமர்ஜென்சி கிடையாது. பட் அமௌண்ட்டா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ இது பண்ணலாமா? இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வரலும் வெயிட் பண்ணி இது பண்ணலாமா? இல்ல, அதாவது அவசர தேவையா இருந்தா எப்போ வேணா பண்ணலாம். அதுக்கு நம்ம சூழ்நிலை எதுவுமே பார்க்கக்கூடாது. ரேட் ஏறியிருக்கு, இறங்கியிருக்குன்னு. சும்மா எதுக்கு யூஸ் பண்ணி சேல் பண்ணி என்ன பண்ண போறீங்க?
என்னைய பொறுத்தவரைக்கும் அதான் நான் சொல்லுவேன். வேற எதையாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்காக அந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு நெசசிட்டி இருந்தா பண்ணலாம். தாராளமா சேல் பண்ணுங்க. இல்லன்னா நகையாவே இருந்துட்டு போணும். நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்துட்டு இருக்கு. இனி குடுக்கும். அப்படின்றப்ப அதுலேருந்து எடுக்க தேவையில்லன்றது என்னுடைய கருத்து. இப்போ அக்ஷய திருதி வேற வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போல இருந்தே எல்லாருமே வந்து நெறைய நகைகள்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கு சார் இந்த இது அக்ஷய திருதிக்கு? அக்ஷய திருதிக்கு வியாபாரம் நல்லா தான் இருக்கு. ஓ இப்பயே புக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அது சென்டிமென்ட்டோட கலந்த விஷயம். சரி. அக்ஷய திருதின்னு ஒண்ணு. அதனால இந்த வருஷம் அக்ஷய திருதியும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கோல்ட் பிரைஸ் கம்மியாகவா ஆகாதா சார்? கோல்ட் பிரைஸ் ஒரு 5% குறைஞ்சா நல்ல விஷயம். குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்கும். இப்போ அக்ஷய திருதியில கோல்டு வந்து வாங்கணும் அப்படின்றவங்க, அ எந்த மாதிரி இது வந்து சூஸ் பண்ணலாம் சார் அவங்க? இல்ல இதுதான் இல்ல. அவங்களுடைய பட்ஜெட்ட பொறுத்து இருக்கு. கொஞ்சம் நல்லா பட்ஜெட் நெறைய பணம் இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் ஸ்டடியான பொருள் எடுக்கலாம். இல்ல எனக்கு வந்து விலை ஏறி போச்சு அப்படின்னு பிரதானமா அத வச்சுட்டு இருக்கவங்க, கொஞ்சம் கம்மியான வெயிட் லெஸ் வெயிட் ஐட்டம் இருக்கு இல்லையா? அந்த மாரி நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா லெஸ் வெயிட்ன்றது கொஞ்சம் ஸ்டடியா இருக்காது. உழைப்பு வந்து 2 வருஷம் 3 வருஷத்துலயே கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சுரும். பெரியான பொருளா இருந்தா 5 வருஷம் 10 வருஷம்னாலும் அப்படியே இருக்கும். சரி. இப்போ வந்து அதே அக்ஷய திருதியில ஒரு சென்டிமென்ட்டா அந்த தாலி கொடிலாம் வாங்கணும் அப்டின்ட்டு வாங்குறாங்க. ஸோ அதுல வந்து எந்த மாதிரி வந்து இது பண்ணலாம்? ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். எனக்கு டிசைன்லாம் முக்கியம் இல்ல. நான் வந்து இதா பார்க்குறேன் அப்டின்னும்போது, அவங்க எந்த மாரி இத வந்து சூஸ் பண்ணலாம்? இல்ல ரொம்ப ஒவ்வொரு பொருளுமே பார்க்குறப்போ நம்ம எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா, நீண்ட நாள் உழைக்கணும். பார்வை கம்மியா இருந்தா கூட பரவால்ல. ஒரு அழுத்தமா இருக்கணும். அப்படின்லாம் பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, எப்பயுமே லைஃப் லாங் நல்லாயிருக்கும். ரொம்ப பார்வை இருக்கணும், அப்படி கம்மியான எடையில வேணும் அப்படின்னா தான் அங்க தான் பிரச்சனை வருது. அதனுடைய லைஃப் வந்து நீண்ட நாள் உழைக்காது. இப்போ அக்ஷய திருதிக்கு வாங்குறாங்க அப்டின்னும்போது, அந்த கோல்டு வாங்க முடியாதவங்க வேற எதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்? ஏன்னா அக்ஷய திருதியில அப்டின்னு பார்க்கும்போது, அவங்க வந்து ஒரு சென்டிமென்ட்டா பண்ணுவாங்க. கோல்டு வாங்க முடியலன்னா வெள்ளி வாங்கலாம். வெள்ளியுமே வாங்க முடியல அப்படின்னா, அந்த அக்ஷய திருதி தினத்துக்காக தான தர்மங்கள் பண்ணலாம். அன்னதானம் பண்ணலாம். இதுதான் பண்ணா தான் அப்படின்றது. அதுக்காக வந்து வெரி வெரி ஃப்ராங்கா சொல்லப்போனா, தங்கம் வாங்குனா தான் அன்னைக்கு வாங்குனா தான் விலை சேரும் அப்படின்றது ஒரு பழக்கம். வாங்க முடியாதவங்க என்ன பண்ண முடியும்? நம்மள்ட்ட என்னைக்கு பணம் இருக்கோ அன்னைக்கு எல்லாமே அக்ஷய திருதி தான். அதனால அன்னைக்கு வாங்க முடியலையா, நீங்க வெள்ளி வாங்க. பூ வைக்கிற இடத்துல பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாரி தங்கம் வாங்க முடியலையா, வெள்ளி வாங்கலாம். வெள்ளியுமே வாங்க முடியலையா, நல்ல விஷயங்கள் ஏதாவது நடத்துங்க. அப்போ ஒரு திருப்தி கிடைக்கும். ஆத்ம திருப்தி கிடைக்கும். நீங்க ஒரு அன்னதானம் பண்றீங்கன்னா, அதுவே நல்ல விஷயம் தான். உங்க கையால ஒரு அன்னதானம் வந்து பெருகறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும். அப்போ நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்கன்னு தானே அர்த்தம். ஓகே சார். இந்த கோல்டு ETF அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதுவுமே இது பண்ணிக்கலாம்ல சார்? அது ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்து, அதோட தேவைகள பொறுத்து இருக்கும்மா. ஈடிஎஃப்ல போடுறதும் அது ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் ஈடிஎஃப்ன்றப்போ "ஏட்டுச் சுரக்கா கறிக்கு உதவாது" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி வெறும் பேப்பர்ல தான் இருக்கும். நாம போட்டு பார்க்க முடியாது. லேடீஸ் அப்படினாலே அத போட்டு பார்த்தா தானே அந்த ஃபீல் வரும். ஆமா சார். ஜுவல்லரி அப்படின்றப்போ ஆபரணம் வாங்குறது தான் சிறந்தது. சார் வெள்ளியும் வந்து இன்கிரீஸ் ஆகுமா? இப்போ கொஞ்சம் வெள்ளியும் இன்கிரீஸ் ஆகிட்டு வெள்ளியும் இன்னும் ஒரு 5 வருஷத்துல இன்னைக்கு இருக்கிற ரேட் டபுள் ஆயிடும். ஓகே சார். தேங்க் யூ சார். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.